லா ஆஃப் அட்ராக்ஷன் 30 டே சீரீஸில் இன்னைக்கு டே 14. சில சமயம் நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டே வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேயும் குறை கண்டுபிடிக்கிறது, ப்ளேம் பண்ணுறது, இது எனக்கு பத்தாதே அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்படி ஃபோக்கஸ் பண்ணுற சில பேர் இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்த ரிசல்ட்டும் உடனே உங்களை விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மணி அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மணி வந்தாலும் அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும். அதை விட்டுட்டு எனக்கு நான் இவ்வளோ நினச்சேன், எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ப்ளேம் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேயும் குறை சொன்னீங்க அப்படின்னா அந்த மணியும் உங்களுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிடும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் நீங்கள் அவங்க மேலே அன்போடையும் கிரேட்ஃபுல்லாகவும் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் திரும்ப போயிடும். ஸோ எந்த விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தேவையானதாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் அது நீங்கள் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கிற ஒன்றாவும் இருக்கணும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க.